அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்கு சார். ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இது என்ன பிரதர்? இந்த क्वेश्चनக்கு வந்து வருஷம் வருஷம் நானும் நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுத்துட்டு தான் இருந்தேன். ஆனால் போன வருஷம் வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. நியூ இயர் ரெசல்யூஷனாக எடுத்தது எல்லாத்தையுமே நான் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் கிளாஸில் தைரியமாக பேசுகிற மாதிரி, நான் பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிற மாதிரி, பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணுற மாதிரி, புக்ஸ் அதிகமாக வாசிக்கிற மாதிரி, ஜிம்முக்கு தினமும் போகிற மாதிரி, இது எல்லாமே நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் தினமும். உனக்கு உண்மையான ஃபேக்ட் சொல்லவா? அது எல்லாமே நான் விஷுவலைஸ் பண்ண மாதிரி நடந்துச்சு. உனக்கு உண்மையிலே சக்ஸஸ் என்ன ஆசை இருந்துச்சுன்னா உனக்கு தேவைப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து செல்ஃப் இமேஜ் தான். செல்ஃப் இமேஜ்னா நம்மளே எப்படி பார்க்குறோங்கிற விஷயம். இப்போ ஒன்றையே நான் போதுமான அளவுக்கு இல்லைன்னு நினச்சேன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி தான் பார்ப்பாங்க. இப்போ ஒன்றையே நீ வந்து ஒரு ஸ்மோக் அடிக்ஷன்லையோ இல்லை ட்ரிங்க் அடிக்ஷன்லையோ இல்லை பான் அடிக்ஷனில் இருக்கிறவனா பார்த்தோன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி தான் பார்ப்பாங்க. நீ உன்னை பற்றி எப்படி நினைக்கிறியோ நீ அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்குவ. இப்போ நம்மளால் நீ எப்படி உன்னை பற்றி நினைக்கிறங்கிறத மாற்ற முடியுதுன்னா நம்ம எந்த அளவுக்கு சக்ஸஸ் அடையலாம்னு நினச்சிப்பாரு. இப்போ நீ ஆசைப்படுற எந்த விஷயம் வேணாலும் இருக்கலாம், கேர்ள்ஸாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது வந்து நீ உன்னை எப்படி பார்க்குறங்கிற விஷயம், அதாவது செல்ஃப் இமேஜ். இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகுது ப்ரோ, எனக்குலாம் போரிங்காக இருக்குங்கிற மாதிரி நினைக்கல. இது எல்லாமே உன்னோட பெனிஃபிட்டுக்கு தான். உன் செல்ஃப் இமேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எக்ஸாக்டாக நான் சொல்கிறதெல்லாம் செய். முதல்ல விஷுவலைஸ் பண்ணணும், ரெண்டாவது ரிமைண்டர்ஸ் வச்சுக்கணும். ஏண்டா மொத்தமே 4 வருது தான் இருக்கு. 4 வருதா? ஆனா கூட்டத்துல எழுதிருக்காரு அவரு. ப்ரோ நினச்சி பாரு, நீ ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்கிற. அந்த பொண்ணு உன்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி அவளே வந்து உன்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுக்குற மாதிரி நீ விஷுவலைஸ் பண்ணால் எந்த அளவுக்கு நீ கான்ஃபிடென்ட் நடந்துக்கும். அதுக்கப்புறம் நிறைய பசங்க பொண்ணுங்கிட்ட பேசுக்கு முன்னாடி என்ன பேசுறது, என்ன சொல்றது, என்ன கேட்க திணறிட்டு இருப்பாங்கல்ல. இன்னொரு பக்கத்தில் அந்த பொண்ணு உன்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி அவளே உன்கிட்ட நம்பர் கொடுக்குற மாதிரி நீ விஷுவலைஸ் பண்ணனா எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக நீ நடந்துக்கோ பாரு. மைண்டில் நீ உன்னை பற்றி எப்படி விஷுவலைஸ் பண்ணி வச்சிருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உன் பாடி நடந்துக்கும். நீ இதை இப்போ நம்பாமல் இருந்தனா தூக்குதா? தூக்குனாச்சுன்னா சொல்லல, நல்ல நொங்கு சீவுற அருவா இருக்கு, அதை வாங்கிட்டு வர வச்சு சீவிட்டுறேன். நீ அதை பற்றி பெருசாலாம் இமேஜின் பண்ணவே தேவையில்லை. நீ அதை பற்றி நினச்சாலே இந்த பாடி அதுக்கு ரியாக்ட் பண்ணுது இல்லை. ஸோ நம்ம மைண்டில் நம்ம சக்ஸஸை விஷுவலைஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த பொண்ணு உங்ககிட்ட நம்பர் கொடுத்த மாதிரி நீ மைண்டில் விஷுவலைஸ் பண்ணனால அந்த பொண்ணுக்கிட்ட நம்பர் வாங்கின மாதிரி நீ அவங்ககிட்ட கான்ஃபிடென்ஸாக போய் பேசுவேன். இதே நம்ம ஃபிட்னஸ் கிட்ட வந்துட்டீங்கன்னா நம்ம வந்து நீ ஒவ்வொரு ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் நீ உன் ஃபிட்னஸ் ட்ராக்கர்லையோ இல்லை உன் நோட் பேட்லையோ எவ்வளோ ரெப்ஸ் போட்டேன்னு கவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்கல. அதே மாதிரி ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் ஜிம் ப்ரோட்ட போய் ஃபிஸ் பம்ப் கொடுக்கல. இந்த மாதிரி விஷயம்லாம் உன்னோட ரிமைண்டர்ஸாக இருக்கும். நீ உன்னோட ட்ரீம் படி கொண்டு வரதுக்கு இதெல்லாம் ரிமைண்டர்ஸாக இருக்கும். ஸோ உன் ஃபோனில் நோட் பேட் எடுத்து லைஃப்பில் நீ பெருமைப்படுற மாதிரி உன்னை மீறி நீ செஞ்ச காரியங்கள்லாம் எழுதி வை. நீ அடுத்த வாட்டி உனக்கு இப்போது எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் வேணும், இல்லை எனக்கு செல்ஃப் இமேஜ் கிரியேட் பண்ணதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் ஸோ நீ அதை திருப்பி எடுத்து வாசிக்கும் போது அது திருப்பி விஷுவலைஸ் பண்ணி நீ என்னென்னலாம் கடந்து வந்திருக்கேன்னு பார்த்தனா உனக்கு இன்னும் அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் கூடும். ஹேவ் பிகர் கோல்ஸ், ஒர்க் ஃபார் இட். तुरंत उधर रखो. ओके सर.